எங்களுக்கு நிம்மதியே இல்லைம்மா. நாங்கள் எங்கம்மா எனக்கு கண்ணும் தெரியல, காதும் கேட்கல, எங்கம்மா நாங்கள் போகிறது? வெள்ளத்துல போய் விழலாமா, இல்லை எங்கன்னா போய் விழலாமா? எங்கே போய் நாங்கள் சாப்பிடுறதுமா? இத்தனை வருஷ காலமா இங்கே இருக்கிறோம். நாங்க கேஸ் மட்டும் போடலனா இந்நேரம் நாங்க மண்ணுக்குள்ளே போய் புதஞ்சி அகதிகளா இங்கே இருந்து செத்துட்டு இருப்போம். எங்களுக்குன்னு ஒரு வீடியோ காலம் கிடையாது. எங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட வீடியோ கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? அவங்க இன்னும் என்ன எதிர்பார்க்கறாங்க? இன்னும் எதை செய்ய சொல்றாங்க? இல்லையா நாங்க இங்கே செத்து போயிடுறோம். நைட்ல 1 மணிக்கு இருக்கும், எல்லாம் குழந்தைங்க வச்சு தூங்கும்போது தட்டி என்ன இருக்குன்னு எட்டி பாக்குறாங்க. வீடு எடுக்கிறது என்ன பண்றாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னு வீடு எடுத்தாங்க. இந்த பொறுக்கி பசங்க இருக்கானுங்க பாரு, சுத்தி சுத்தி அங்கே வரானுங்க. பாத்ரூம் போக முடியல, ஒரு நாப்பிங் மாத்த முடியல. என்ன பண்றது, எப்படி பண்றது? ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃப்ரீயா இருக்க முடியல எங்களால. இன்னும் யாரு வருவா ஏது வருவா, உக்காஞ்சி போக முடியல. ஒரு பாத்ரூம் அர்ஜென்ட்டுக்கு போக முடியல. பக்கத்திலேயே பாம்புக்கும் போடக்கூடாது, குழந்தைங்களுக்கு தெரியும். நாங்களா பார்த்து தூக்குனாதான் உண்டு. எத்தனை வீடியோல நான் பேசிருப்போம், தெரியாதா உங்களுக்கு? தெரியாதா? நான் தெரியாத பக்கமா வந்திருக்கிறோம். இப்ப வந்தோன்னு வந்துட்டீங்களா எல்லாருமே? இப்ப பாருங்க, இது எப்ப கொடுத்தது? 6 வருஷத்துக்கு முன்னாடி நேத்து போட்டோமா கொட்டா. உங்கள் ஆரோக்கியத்தின் உற்ற நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளார் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா, வியாசார்பாடியில முல்லை நகர் என்ற பகுதியில சுடுகாடு, அது பக்கத்திலே இருக்க மக்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். அவங்க என்னென்ன மாதிரியான கஷ்டங்களை வந்து டெய்லி சந்திக்கிறாங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சுடுகாடு பக்கத்திலே இருக்க அந்த பிணங்களை எரிக்கிற வாடையிலிருந்து பின்னாடி அந்த மண் லாரிலாம் போகுது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50 லாரிகளுக்கு மேலே வந்து இந்த ரோடை கிராஸ் பண்ணி போகுதான். அதோட தூசிகள், அப்புறம் இல்லாமல் கூவாறு, அந்த தண்ணி வர்றதுலேருந்து டெய்லி என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள், அவங்களோட அடிப்படை வசதி பாத்ரூம் கூட இங்கே இல்லை அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. 15 வருஷமாக இவங்க போராடிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி ரோடுக்கு வந்து மக்கள் வந்து அரசுக்கு கோரிக்கை வச்சு பல விதமாக போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் சந்திச்சுட்டு இருக்காங்கன்றத அவங்க கிட்ட நேரடியாக அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எங்களுக்கு முதல்ல வந்து இங்கே எந்த விதமான வாழ்வாதாரம் இல்லை. இதான் ஃபஸ்ட்டு. நாங்கள் சாப்பிட்றதுக்கே இங்கே ஒரு வழி கிடையாது. முன்னெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது இங்கே நிறைய குப்பைங்க கொட்டிட்டு போயிருப்பாங்க. டன் கணக்கில் வந்து குப்பை லாரி வந்து இங்கே வந்து இப்போ தான் வந்து குப்பைமேடு, அந்த கொடுங்கியூர் குப்பைமேடு இருக்குங்களா, அந்த குப்பைமேடு வந்து அப்போல்லாம் வந்து அங்கே கிடையாது, இங்கே தான் கொட்டுவாங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக அந்த குப்பை மூடை சுற்றி தான் எங்கள் உள்ள அகதி மாதிரி வீடு இருப்போம் நாங்கள். அப்போது எங்களுக்கு என்ன ஆகும், அந்த குப்பைங்கள் இருக்கிற அந்த நாற்றத்தெல்லாம் நாங்கள் சுவாசிப்போம். 1. 2வது வந்து பக்கத்துலேயே சுடுகாடு. எங்கள் வீட்டுக்கும் சுடுகாட்டுக்கும் ஒரே ஒரு அடி தான், மிஞ்சி போனால் 2 அடி. அப்புறம் இங்கே கொளுத்துவாங்க. 12 வருஷம் ஆச்சு. அங்கேருந்து போட்டோம் தருவோம், அவங்களாம் வீடு எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு நின்றோம்மா. பொய் சொல்ல ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம். நாங்கள் சோதரமா ஆக்கி கொடுக்க எல்லாத்துக்கும் மழையிலம்மா. நான் பொய் சொல்ல ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம், பொய் சொல்லம்மா. அந்த அம்மா தான் பாடுபடுறாங்க. இந்த பாம்பால எங்களால் படுக்க முடியல, இந்த கொசால எங்களால் படுக்க முடியல. எங்களுக்கு நிம்மதியே இல்லைம்மா. நாங்கள் எங்கம்மா எனக்கு கண்ணும் தெரியல, காதும் கேட்கல, எங்கம்மா நாங்கள் போகிறது? பள்ளத்தில் போய் விழலாமா, இல்லை எங்கன்னா போய் விழலாமா? எங்கே போய் நாங்கள் சாப்பிடுறதுமா? இத்தனை வருஷ காலமா இங்கே இருக்கிறோம். நாங்கள் யாராண்ட போய்மா நாங்கள் சொல்றது? நாங்கள் எஸ்தாப்பா கிட்ட சொல்லி சொல்லி அழுகுறோம். பாம்பே தெரியாமா, குழந்தை குட்டியெல்லாம் இருக்குதுமா. அந்த குழந்தை குட்டியை வச்சுக்கின்னு ரொம்ப தவிக்கிறோமா நாங்கள். நான் எவ்வளோ தூரம் போயிருக்கிறோம். இவங்க சொன்னாங்க, நம்பரில் சொல்கிறாங்க ரேஷன் கார்டு இருந்தால் தான் நாங்கள் வீடு தருவோம். ஆனால் முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, ஆதார் கார்டு இருந்தாலே தருவோம்னு சொல்லியிருக்காங்க எங்ககிட்ட. சரி, ரேஷன் ஆஃபீஸ்க்கு அவங்க சொன்ன மாதிரி போவோம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அப்ளை பண்ணி எல்லாருக்கும் திரும்ப போய் கேட்குறோம். இந்த ஏரியாக்காம்மா எங்களை எதுவுமே தர மாட்டோம்மா. ஏரியாவுக்கு எனக்கு கவர்மெண்ட்லேருந்து அறிவிக்கை கொடுத்துருக்காங்கம்மா, ரேஷன் கார்டு கிடையாதுமா. இந்த ஏரியாவுக்கு தரமாட்டாங்களாம். கவர்மெண்ட்டு சொல்லித்தான், கேஸ் போட்டிங்களா உங்களுக்கு ஒரு பொருளும் தரமாட்டோம், ஒரு பொருளும் தரமாட்டோம். எதுக்குமே மழைக்கு இந்த வெள்ளத்துக்கு என்ன திரும்ப அவசரப்பட்டோம். இடம் கொடுக்கல எங்களுக்கு தங்கறதுக்கு. வருஷம் ஸ்கூல்லையாவது போய் கொடுப்பாங்க ஒரு 2 இடம். இந்த வாட்டி அது கூட கிடையாது. நாங்களாம் ஒரு ஆளுங்களை கேட்டு இங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க ஒரு ஸ்கூலில் தந்தாங்க. அந்த ஸ்கூலில் எதுவுமே வரல. பூட்டு சாவி அவர் திறந்து கொடுத்தது, அவ்வளோதான். அவ்வளோட எங்களுக்கு
ஒரு சாப்பாடோ எதுவுமே எங்களுக்கு வரல. நீங்க பாக்குறீங்களா எங்க வீடு எப்படி இருக்குது, வாசல் எப்படி இருக்குது, ஜனங்க நாங்க எப்படி இருக்கோம், ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு வேலை வாய்ப்பு இல்லாம இதெல்லாம் போய் இதெல்லாம் ஆக்டிங்னு அவங்க சொல்றாங்களே, நீங்க பாக்குறதுக்கு நாங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பாம்புலயும் பூச்சிலையும் கொசு கடியில மழையிலயும் ஒரு இடம் போய் தங்க முடியல, தண்ணியை மொண்டு 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 ஊத்திட்டு தொடச்சு அந்த குழந்தை குட்டிங்களும் அங்கேயே தான் வச்சுட்டு இருக்கோம். எங்களுக்குன்னு ஒரு விடிவு காலம் கிடையாது. எங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட வீடை கொடுக்கறதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்க? இன்னும் என்ன எதிர்பார்க்கறாங்க? இன்னும் எதை செய்ய சொல்றாங்க? இல்லையா நாங்க இங்கேயே செத்து போயிடுறோம். இதுக்கப்புறம் எங்களால எங்கேயும் போயிருக்க முடியாது. நாங்கன்னா வாய்ப்பு வசதி வச்சுக்கலாம், நாங்க வீடு கேட்கிறோம். ஏன் அந்த மாதிரி வசதி இருந்தா எங்களுக்கு வாடகை வீட்டுக்கு போக தெரியாதா? அது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இந்த கவர்மெண்ட்? அப்படியே அழிச்சிருவாங்க போல. அத்திப்பட்டி கிராமம்ன்றாங்க சினிமால, அந்த மாதிரி இது ஒரு ஊர் இல்ல, இது ஒரு ஜனல. நீங்க பாக்குறதுக்கு நாங்க யாரும் இல்ல, எத்தனை ஜனம் இருக்கிறோம் இங்க, எவ்வளவு குடும்ப குட்டி இருக்கு. ரவ கூட ஈவ இருக்கும் இல்லையா இந்த கட்சிக்காரங்களுக்கு, இந்த அதிகாரிங்களுக்கு இல்லையா? அவங்க வாழ்ந்தா போதுமா, நாங்க வாழக்கூடாதா? ஏதாவது முடிவு தெரியணும் எங்களுக்கு. இல்லைன்னா இதை விட நாங்க பெரிய பெரிய விஷயத்துக்கெல்லாம் போவோம் செய்வோம். யாருமே எங்களை பார்க்கலாமா? வருவாங்க கவர்மெண்ட்ல இருந்து, எப்ப காலி பண்ண போறீங்கன்னு கேட்பாங்க. நக்கெல்லாம் எங்களை பார்த்து சிரிப்பாங்க. அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? நாங்க வந்து போஸ்டர் ஒட்ட போறோம், இந்த இடத்த நீங்க காலி பண்ணி கொடுக்கணும். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா சொல்லுவாங்க இது ஏவியேஷன் ஏரியா வச்சுன்னு நக்கலை பேசுவாங்க. அதே எல்லாருமே எங்களை பார்த்து சிரிச்சவங்க, கைத்து நோட்டி சிரிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. 10 வாட்டி ஒரு ஆபீஸுக்கு போவோம். 10 வாட்டிலே ஒரு வாட்டினா கூட எங்க மூஞ்சி தெரியாதா? தெரியும்ல உங்களுக்கு. நாங்க மனு எடுத்து போய் கொடுத்தா அந்த மனுவை அசால்ட்டா தூக்கி போறது. நாங்க போயிட்டு இப்போ ஒரு வீடு வேணும்ட்டு நாங்க எழுதி கொடுத்தோம்னா அதை தூக்கின்னு போய் குப்பை டப்பால போறது. எதுக்கு எங்களுக்கு ஏன் எந்த மரியாதையும் கொடுக்க மாட்டேன்றீங்க? நாய் மாதிரி நிக்கிறோம் வாசல்ல, ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல நாய் மாதிரி நிக்கிறோம். எதுக்காக இந்த ஜனங்க வந்திருக்கு, இந்த மக்கள் எதுக்காக வந்திருக்காங்கன்னு அதை கவர்மெண்ட் ஆபீஸ்ல கேட்கணுமா கேட்க கூடாதா? இது வரைக்கும் எங்களை யாரும் கூப்பிட்டு கேட்டது கிடையாது. நாங்களா போவோம், நாங்களா கொடுப்போம், அவங்க வாங்குவாங்க, அப்படி தூக்கி போட்டுருவாங்க. எங்க கண் எதிர்க்க நாங்க பாத்திருக்கோம். நாங்களே போயிட்டு அதை பொறுக்கி மறுபடியும் டேபிள் மேலேயும் வச்சுட்டு வந்திருக்கோம். ஆனா அந்த காசை ஒவ்வொரு குடும்பமும் கஷ்டப்பட்டு. ஆமாமா இங்க பாரு நான் ஓட்டு, எனக்கு ஓட்டு கிடையாது. இந்த இடத்துல 2019 வந்தேன், எனக்கு ஓட்டு கிடையாது. நானும் என் புருஷனும் போயிட்டு ஒரு ஸ்கூல்ல ஓட்டு லிஸ்ட் எழுதுறாங்கம்மான்னு சொன்னாங்க. நாங்க என்ன பண்ணிட்டோம், 2 பேரும் வாங்க போலாம் அப்படின்ட்டு எழுதி போறதுக்கு போனோம். அதை நாங்க சொல்றோம், எங்க இருந்து வரீங்க? நாங்க குமரநகர், முல்லை நகர்ல இருந்து குமரநகர், நாங்க மன்றத்துல இருந்து வரோம் அப்படின்னு நாங்க சொல்றதுக்கு அவங்க சொல்றாங்க உங்க ஓட்டு லிஸ்ட் எல்லாம் சுண்டல் மடிக்க போவோமா, பாக்குறீங்களா, நீ இந்த இடத்துல ஓட்டு போறீங்களான்னு எனக்கு கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த இடத்துல. இன்னைக்கும் நாங்க உங்களை சொல்ல முடியும், கேட்க முடியும். இந்த இடத்துல நாங்க ஓட்டு போட்டிருக்கோம், இந்த இடத்துல நாங்க ஓட்டு போட்டிருக்கோம். எங்க உரிமை நாங்க விட்டு கொடுக்கல. நாங்க விட்டு கொடுக்காம இருக்கிறோம்னா இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு என்ன செய்யணும்? மாத்து இடம் கேட்டா கொடுத்துதான் ஆகணும். இல்லையா நாங்க இந்த இடத்துல உட்காருவோம். எங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் சாவடிக்க போறாங்களா? எந்த கவர்மெண்ட் வரப்போகுது? யார் வரப்போறாங்க? கட்சிக்கார வரப்போறாங்களா? சாவடிக்கிறதான சாவடிக்கிறோம் இந்த இடத்துல. ஆமாமா வந்திருக்கு. அன்னைக்கு சொன்னவங்க இன்னைக்கு எங்க கிட்ட ஓட்டு கேட்பாங்க. அப்ப நாங்க கேட்போம், எங்க ஊரு உள்ள நீ வரக்கூடாது, நீ எதுக்கு வர, நீ ஏன் வருவே, ஓட்டு எல்லாம் போட முடியாது, நாங்க எங்க கெத்த காட்டு வைப்போம். அப்ப தெரியணும் அந்த ஜனங்க யாருன்னு. இந்த ஏரியால இருந்து நீ எப்படி ஓட்டு போடுவ? உனக்கு எப்படி ஓட்டு வரும்? லிஸ்ட்ல வருமா? வருமா? லேடிஸ் தட்டுவாங்க, லேடிஸ் தூக்கின்னு இருப்பாங்க, பின்னாடி கேட்டு உதைப்பாங்க. லேடிஸ் 6 வருஷத்துக்கு முன்னாடி இங்க லேடிஸ்களை கூட்டு வருவாங்க, கார்ல லாரில வருவாங்க தெரியுமா, இங்க லேடிஸ்களை கூட்டு வருவாங்க. இவ்வளவு கட்டத்துலயே எங்க அக்கா எல்லாருமே சேர்ந்து இங்க யாருமே வரக்கூடாதுன்னு போலீஸை டெய்லியும் ஃபோன் பண்ணி இங்க வாங்க ரவுண்ட்ஸ் வாங்க வீட்டுக்கு வருவாங்க. பின்னாடி நைஸா தட்டுவாங்க. நைட்ல 1 மணிக்கு இருக்கும், எல்லாம் குழந்தைங்க வச்சு தூங்கும்போது தட்டி என்ன இருக்குன்னு எட்டி பாக்குறாங்க. வீடு எடுக்கிறது என்ன பண்றாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னு வீடு எடுத்தாங்க. இவ்வளவு கட்டத்துல நாங்க ஒரு நாளா நாங்க நைட்ல ஒரு வாட்ச்மேன் மாதிரி ஃபோன் பண்ண உடனே காவல்துறை வந்துருமா. வந்தோடனே என்ன பிரச்சனை, எது பிரச்சனைமா, இவ்வளவு பேர் கல்லு தூக்கி போட்டாங்கம்மா. லைனா பத்துனுக்குறோம்மா, குழந்தைய குட்டிமா வச்சுன்னு ரோட்ல பத்துனுக்குறோம், இங்க வாசல்ல பத்துனுக்குறோம். இவ்வளவு பேர் கல்லு விழுது. பைக்ல 2 பேர் வராங்க, கல்லு தூக்கி அடிக்கிறாங்க. அது யாருன்னே தெரியலையம்மா, யாரு எழுப்பி விட்டு அனுப்புறாங்கன்னு தெரியலையே. இவ்வளவு பேர் கல்லு விழுது. தெரிஞ்சு ஓடுற நாங்க பொம்பளைங்களா சேர்ந்து யார போய் நாங்க கேட்டா சாவச்சு நாங்க கேட்போம், துரத்துவோம். எல்லாரும் கேட்க முடியாது. பிள்ளைங்களை சாவடிச்சுறாங்களே, புருஷங்களை சாவடிச்சுறாங்களே, என்ன பண்றது? ஆனா காவல்துறை நாங்க நிறைய போராட்டம் பண்ணின பிறகு நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. இந்த வாட்டி கூட எங்களுக்கு காவல்துறையில தான் எங்களுக்கு எல்லாமே பாய் பெட்ஷீட் எல்லாம் கொடுத்தாங்க. அவங்களே பார்த்து பாய் பெட்ஷீட், நைட்டு சாப்பாடு, மதிய சாப்பாடு எடுத்துட்டு காவல்துறையில இருந்து தான் கொடுத்தாங்க எங்களுக்கு. அவங்களுக்கும் நாங்க நன்றி சொல்லணும். இந்த இடத்துல அன்னைக்கு நாங்க யாருமே இல்லாத அவ்வளவு தண்ணியில எங்க லோல் பண்ணிருக்க சொல்ல காவல்துறையில இருந்து கொடுத்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து வேற யாருமே எத்தனை தரலையாமா. அங்க ராமதாஸ் நகர்ல ரவுடி சிங்களை வச்சு அடிச்சு ஓட விட்டாங்களா, அந்த மாதிரி எங்களை அடிச்சு ஓட விடுவாங்களாம்.
இந்த ஏரியாவில். இப்போ மறியல் நடந்த பிறகு சொன்னாங்க, நாங்கள் சொல்ல முடியாது, அச்சு ஓட விடுவாங்களா ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ரொம்ப பேசுனாங்கன்னா உள்ளே வந்து போலீஸ் செக் பண்ண சொல்லு, கொடுக்க சொல்லு. ஒரு ஆள் எஸ்ஐ நம்பரை தவிர ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவன் வந்து சொல்லிட்டு அவன் காலில் நாங்கள் விழுந்துடுறோம். எஸ்ஐயில் வந்து ஓட்டர் ஐடி ஆதார் கார்டை தவிர எங்களுக்கு வேறு யாருனா இருந்துச்சு, ஏதோ 1-2 ரவுடி பசங்க இருப்பானுங்க, மிரட்டுவானுங்க. ஆனால் மற்றபடி மொத்தமாக 190 குடும்பத்துக்கு இல்லைன்னா நாங்கள் அவங்க காலில் வந்து மண்டிடுறோம். ஆனால் உள்ளே வந்து அவன் செக் பண்ண அவன் தோற்று போயிடுவான். எங்களை இந்த மாதிரிலாம் ஜனங்களை பாதிக்கக்கூடாதுமா. இன்னும் அடுத்த வேற போராட்டம் பயங்கரமா பண்ணுவோம். அந்த சூழ்நிலையில நாங்க எங்களை தள்ளப்பட்டாச்சு கவர்மெண்ட். நாங்க வேற மாதிரி நாங்க இறங்க போறோம். நாங்க இப்ப சொல்றதுதான், இது வந்து கவர்மெண்ட் கையில தான் இருக்கு. நல்ல மாதிரியா வீடு கொடுத்தாங்கன்னா ஆச்சு, இல்லைன்னா நாங்க ரோட்ல போயிட்டு மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ண மாட்டோம். மறியல் பண்ணல, வேற மாதிரி நிப்போம். அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நாங்க முன்னாடியே சொல்லிடுறோம். எங்களுக்கு மாத்து இடம் கொடுத்து இந்த குழந்தை குட்டிங்களோட இட்டுன்னு போய் எங்களை வீட்டுல உட்கார வச்சாங்களா, எங்களுக்கு சந்தோஷம் தான், எங்களுக்கு நம்பதி தான். போன மழைக்கு வந்து எடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருக்காங்க பாருங்க. எல்லாருக்கும் சாப்பாடு. இந்த வீடியோ எத்தனை மீடியால நான் பேசியிருப்போம், தெரியாதா உங்களுக்கு? தெரியாதா? நான் தெரியாத பக்கமா வந்திருக்கிறோம். இப்போ வந்தோன்னு வந்துட்டீங்களா எல்லாருமே? இப்ப பாருங்க, இது எப்ப கொடுத்தது? 6 வருஷத்துக்கு முன்னாடி. நேத்து போட்டோமா கொட்டா, நேத்து போட்ட கொட்டா 6 வருஷத்துக்கு முன்னாடி 2015 போட்ட மீடியா. போய் சொல்றீங்க அப்படின்றாங்க. செடிங்க இவ்வளவு செடி, எவ்வளவு பெரிய செடி வளர்த்துக்கிறோம் பாருங்க. நாங்க வந்து உள்ள அந்த வீட்டை மட்டும் கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், பாருங்களேன் கொஞ்சம். அந்த வீட்டுல தான் நாங்க வாழுறோம். அந்த ஓட்டையில பாம்பு வரும், பூச்சி வரும், எல்லாமே வரும். நாங்க அதுலதான் வாழுறோம். 10 ரூம்ல எங்களால துணி மாத்த முடியுமா? நாங்க வயசு பொண்ணுங்களை வச்சிருக்கோம், எங்களால முடியுமா? அதான் ஒரு பொம்பளை பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க நீங்களே. அதுக்குதான் மாற்ற இடம் கேட்டா நாங்களாம் போய் சொல்றோம். நாங்க இன்னைக்கு நேத்தா நாங்க வந்திருக்கோம். பொம்பளை பிள்ளைங்களை வச்சுன்னு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். நாங்க எங்க பாரு வீடு வேணும் வீடு வேணும்ட்டு போய் திரியிறோம். பிள்ளைங்களை ஸ்கூல்ல படிப்பை கூட கெடுத்து நாங்க போறோம். நாங்க வீடு கொடுப்பாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை தானே நாங்க போறோம். ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க? மை நேம் இஸ் விஜய். நான் இது வரைக்கும் 12வது வரைக்கும் படிச்சுக்கிறேன். இங்கேருந்து ஒரு ஸ்லம் ஏரியாவிலேருந்து போயிட்டு வெளியே போய் வேலையை கேட்டாலும் யாரும் கொடுக்க மாட்றாங்க. ஏன்னா இந்த இடத்துலேருந்து வந்து நீலாம் போய் ஒரு கம்பெனியில் போய் சேர முடியுமா? உனக்கு என்ன ஆகுது? ஆதார் கார்டு இருக்குது, ஓட்டு ஐடி இருக்குது. நான் இந்த இடத்துலேருந்து நீ போய்ட்டு ஒரு ஐடி கம்பெனியில் போய் கேட்டால் கூட வேலை கொடுக்குறது தயங்குறாங்க. ஏன்னா இந்தமாரி ஸ்லம் ஏரியாவிலேருந்து வந்துக்கின்னு நீலாம் போய்ட்டு ஐடி கம்பெனியில் இது பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆஃபீஸுக்கு போனாலும் நாங்கள் இப்போ கூட ஆஃபீஸ் பாய் வேலையாக போகிறதுக்கு நாங்கள் ரெடி, ஆனால் கொடுக்கறதுக்கு அவங்க தயங்குறாங்க. ஏன்னா இந்த இடத்துல இருந்து நின்று எங்களால் ஒரு இது கூட போக முடியல. ஒரு வேலைக்கு போனாலும் வச்சுக்கோங்க, எல்லாமே எங்களை மட தண்ணி தான் பார்க்குறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தோட வீடு கொடுத்தா நல்லது. 190 குடும்பம் இருக்குது. ஒரு குடும்பத்துக்கு 5 பேர் ஓட்டுக்குது. நான் ஓட்டுக்காக வருவாங்க. அப்புறமா எங்கள் ஓட்டு ஐடியா ஆதார் கார்டும் நாங்கள் தூக்கி போடுவோம். யார் வந்தாலும் சரி, இந்த இடத்துலையே எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்தாலும் சந்தோஷம்தான். நெக்ஸ்ட் டைமு மாற்று இடத்துல கொடுத்தா கூட எங்களுக்கு வாழ்வாதாரத்தோடு கொடுக்கணும். நான் வாழ்வாதாரத்தோடு கொடுக்கணும். இல்லைன்னா இந்த எலெக்ஷன் வர சொல்ல யார் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, நான் எந்த கட்சிக்காரன் எதுவாக இருந்தாலும் சரி, 6 வருஷமா நாங்கள் கஷ்டப்பட்ட இடத்துலயே எங்களுக்கு ஒரு நிரந்தரம் ஒரு இது இல்லை, அங்கீகாரமும் இல்லை. நீங்களே திரும்பி பாருங்க, லாரி போகுது, எல்லாம் போகுது, பச்சி அதிரும், வீடு அதிரும். இன்னும் இந்த வருஷம் தாங்குமா தெரியாது. வசதி இல்லைங்க, ஆடம்பர வாழ்க்கை எங்களுக்கு இல்லை. ஓட்டு கேட்கறதுக்கும் எலெக்ஷனுக்கு அன்னைக்கு வர சொல்ல இதோ கொடியை தூக்கணும். ஆமாம், அதுக்கு மட்டும்தான் 190 குடும்பம், அதுக்கு மட்டும்தான் வேணும். மற்றதுக்குலாம் எங்களுக்கு வாழ்வாதாரம் எதுவும் வரமாட்டாங்க. நான் அதுதான் உண்மை. யாராக இருந்தாலும் சரி, 2026க்குள்ள எங்களுக்கு வீடு வந்தா சரி. நான் ஆடியோ லைட்டிங் பண்ணுறேம்மா, எல்லா மீடியாலையும் நான் லைட்டிங் போட்டுக்கிறேன், எல்லாமே பண்ணிக்கிறேன். நான் இங்கேருந்து போயிட்டு என் ஊர் பேரை சொல்ல முடியல. ஏன்னா நீ அந்த ஏரியாவிலேருந்து வந்து திருட்டு பையன், கஞ்சா அடிக்கிறேன்றாங்க, குடிகாரன்றாங்க, எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை. கல்யா டிவிலே வேலை செஞ்சுக்கிறேன், ஜெயா டிவிலே போய் வேலை செஞ்சுக்கிறேன். எல்லாமே லைட்டிங்கு எங்களை என் ப்ரூஃப் இருக்குது, போய் செஞ்ச ப்ரூஃப் எல்லாமே எங்களுக்கு இருக்குது. எங்கே உட்கார இடம் இல்லை. அங்கே போனால் எப்படி தெரியுமா, 4 பேர் வேலை செய்கிறவனுங்கோ வருவானுங்கோ, வல்சரவாக்கம், கேகே நகர் அப்படி வருவானுங்க, வடப்பயணி. நான் இந்த ஊரில் வந்து என்னை தாழ்தாரமாக போய் நிற்க வைப்பானுங்க.
அந்த ஊரெல்லாம் நீ மேலே வரக்கூடாது, நீ அப்படியே தாழ்ந்துரு. இது ரயில்வே இடம் இருக்கு பாருங்க, முள்ளுச்செடி. அந்த முள்ளுச்செடியில் போய் எல்லாம் கழிப்பிடமே கழிப்பாங்க. வியாசார்பாடியில் முதல்ல கெஞ்சா பழக்கம் உள்ள பசங்க தான் வாலிப பிள்ளைங்க சுற்றி திரிகிறாங்க. ரவுடிங்க தங்குற இடமே வியாசார்பாடி. அதுவும் சுடுகாடு பகுதி கொஞ்சம் யோசிங்க. பக்கத்தில் வந்து கால்வாய் இருக்குது, கால்வாய் பக்கத்துலேயே சுடுகாடு, சுடுகாடு பக்கத்தில் ஒட்டின மாதிரி வீடு. இப்படியே எங்களுக்கு பாதிப்பு நிறைஞ்ச வீட்டில் இதுலேயும் வர ரவுடி பசங்க, கெஞ்சா அடிக்கிற பசங்க, வழிபெற கொள்ள. நாங்கள் வேலை செஞ்சு நைட்டில் வந்தோன்னா பாதுகாப்பு கிடையாது. ஒரு செல்ஃபோனை பிடுங்குவானுங்க. கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம் இமெயிலை 10,000 ரூபாய்க்கு நாங்கள் வந்து கட்டி அதை வாங்கினா இந்த இமெயிலை பிடுங்குற, அந்த செல்ஃபோனை பிடுங்குவானுங்க. காசை சம்பாதிச்சுன்னு வந்த காசை அடிச்சு பிடுங்குவானுங்க. அந்த மாதிரி எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வாழ்வாதாரமே இல்லாத நாங்கள் இந்த இடத்துல அவ்வளோ கஷ்டத்தில் அனுபவிச்சுன்னு இருக்கிறோம். அடுத்தது அவங்க என்ன சொன்னாங்க, 2023 வந்து இது வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய இடம், இதில் வந்து இவ்வளோ பெரிய இடம் பிடிச்சி வச்சுருக்குறாங்க, அந்த வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் உள்ளே பூந்து இது தமிழ்நாட்டு வீட்டு வசதி வாரியம் இடம் தான், எங்களை கொண்டு வந்து போட்டது யார்? கவர்மெண்ட்டு தானே, கவர்மெண்ட்டு எங்களுக்கு வீடு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கும்போது நாங்கள் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி அனுப்புகிறோமான்னு சொல்லிட்டு திருமங்கலத்தில் எங்களை அனுப்புனாங்க. நாங்கள் போய் அங்கே பேசணும். அங்கே ஒரு லெட்ரு எங்களுக்கு மூலியமாக எங்களுக்குன்னு ஒரு வக்கீலை ஏற்படுத்தினோம். ஒரு மன்றம் அதில் ஓப்பன் பண்ணோம். அதன் மூலயமா ஒரு வக்கீலை நாங்கள் வச்சுக்கணும். எங்களுக்கே நாங்களே காசு செலவு பண்ணி வச்சு அங்கே ஒரு லெட்ரு ஒன்று அனுப்பணும். அங்கே லெட்ரு அனுப்பின பிறகு அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு வந்து குடிசை மாற்று மூலயமா தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மேம்பாட்டு மூலயமா உங்களுக்கு ஒரு வீடு நாங்கள் வெக்கன் பண்ணுறோம், அது வரைக்கும் இங்கே இருங்க, எங்களை அமர்த்தி வச்சுட்டு திடீர்னு 2023 லாஸ்ட்டில் வந்து வீடை காலி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. காலி பண்ணுன்னு சொல்லும் போது நாங்கள் என்ன பண்ணோம், அப்போ ஒரு எலெக்ஷன் வந்தது. அப்போ எங்களுக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுத்தாங்க. அதுக்குள்ளே நாங்கள் கோர்ட்டில் போயிட்டு அன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஒன்று போட்டு 10 பேர் போட்டால் போதும்னு சொல்லிட்டானுங்க. 10 பேர் போட்டு 2B ஃபார்ம்னு ஏதோ 2B ஃபார்ம்னு சொல்கிறாங்க. அதை வச்சு இந்த ஜனங்களை வச்சு போட்டால் 10 பேருக்கு மட்டும் வீடு கொடுக்குறேன்னு எங்களை கூப்பிட்டு ஆஃபீஸில் பேசினாங்க. எங்களுக்கு கொடுத்தா எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் மொத்தமாக இருந்துட்டு திருப்பியும் ஒரு பேராக இணைச்சி திருப்பியும் ஒரு வீட்டுக்கு 850 ரூபாய் கலெக்ஷன் பண்ணி நாங்கள் கோர்ட்டில் வந்து 215 190 குடும்பத்துக்கு கேஸ் போட்டு உக்காந்துருக்குறோம். இப்போ எல்லா ஃபார்மும் அங்கே உள்ளே போயிடுச்சுங்க. ஒரு ஃபார்ம் பண்ணணுன்னா எங்களுக்கு எபிட்டோட் ஃபார்ம் வந்து 400 ரூபா, அதுக்கு கோர்ட்டில் 400 ரூபா. அப்புறமேட்டு வருமான சான்றிதழுக்கு 150 ரூபா. இந்த மாதிரி வந்து எல்லாமே ஆதார் கார்டு ஜெராக்ஸ், எத்தனை ஜெராக்ஸ், ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ஓட்டர் ஐடி ஜெராக்ஸ், அந்த ஜெராக்ஸ் இந்த ஜெராக்ஸ், எல்லா ஜெராக்ஸ் எதுவும் உள்ளே குத்தா குப்பையில் போட்டு வச்சிருக்கிறாங்க. எங்களுடைய மனுவெல்லாம் அந்தளவுக்கு ஒரு பாத்ரூம் வசதி கிடையாது. நாங்களாக ஏற்படுத்தின அந்த தண்ணி எல்லாம் போட்டு எங்களுக்கு குடிக்க மாட்டோம், தண்ணி நாங்களே காசு செலவு பண்ணி தண்ணி போட்டுக்கணும். இல்லை அந்த தண்ணி கூட இல்லைன்னா சுத்தமாக எங்களுக்கு இங்கே வாழவும் முடியாது. இது நாங்கள் வந்த காரணமே முதல்ல ஸ்லம் போர்டில் இருக்கிற எல்லா அதிகாரிங்க தான் எங்களை தான் இங்கே கொண்டு வந்து போட்டாங்க. அவங்களால தான் இது கரெக்டாக எடுத்துன்னு வந்து நாங்கள் வந்து ஒரு குரூப் வந்து 12 வருஷம் ஆகுது. 2012 எடுத்துன்னு வந்து போட்டாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு குரூப்பை வந்து தூக்கின்னு வந்து 2018 அவங்கள வெக்கன் பண்ணி அவங்கள காலி பண்ணி அனுப்பிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஏரிக்கரை இருக்குங்கள்ல, ஏரிக்கரை எதிரில் ஃபுல்லாக கொட்டா வீடு, இதே மாதிரி கொட்டா வீடு, ஆனால் அங்கே நல்லா இருக்கும் வசதியாக. அந்த கொட்டா வீடை வந்து காலி பண்ணிட்டு தான் இங்கே போட்டாங்க. அதில் வந்து நிறைய பேர் சொந்த வீட்டுக்காரங்க வாடகை. ஆனால் அந்த கொட்டாவில் இருக்கிறவங்க எல்லாருமே யாரும் வரல, கொட்டாவில் இருக்கிற யாருமே வரல. அவங்கவுங்க வாடகை எடுத்துன்னு போயிட்டாங்க. அவங்க கொடுத்த 8000 ரூபாய் வச்சுக்கின்னு. ஆனால் வாடகைக்கு தங்கினவங்க அப்படியே இருந்தாங்க. 900 வீடு இதில் இருந்துச்சு. அவங்களுக்கு 700 வீடு கிட்ட அப்படியே கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து ஒரு 50 வீடு அப்படியே தங்கிடுச்சு. ரெண்டாவது வந்து கேபி பார்க்கில் வந்து வீடு இடித்தாங்க. வீடு இடித்தோன்னா அந்த பில்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே சொந்த வீட்டுக்காரங்க, அவங்களும் அந்த வீட்டில் இல்லை, வாடகைக்கு இருந்தாங்க. அவங்கெல்லாம் தான் கொட்டா போட்டுட்டு ஒரு 150 குடும்பம் அது உள்ளே அப்படியே வசிச்சுன்னு இருக்கும்பொழுது வீடு கட்டிட்டாங்க, வீடு கொடுக்க போகிறாங்க. அலாட்மெண்ட் உள்ளவங்களாம் மேலே போங்க, வாடகை உள்ளே இருக்கவங்களாம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிற கொட்டாவில் இருக்கிறவங்க எல்லாரும் கூட்டின்னு வந்து லாரியில் எடுத்துன்னு போட்டாங்க. போட்டுட்டு இவங்க எல்லாரும் வந்து பார்க்கும்போது நாங்கள் வேறு ஏரியா, நாங்கள் இதே வியாசார்பாடியில் நாங்கள் இருக்கிற எல்லா ஏரியா எம்ஜிஆர் நகர் இடம் இடித்தாங்க. அதில் வந்தவங்க தான் அந்த குழந்தை வச்சுருக்குறாங்க பாருங்க. இவங்கெல்லாம் ஒரு 20 குடும்பம். இப்படி எல்லாரும் சொந்த வீடுக்காரங்க வீடு போயிடுறாங்க. சொந்த வீடு இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க, வாடகைக்கு வரலான்ட்டு எங்ககிட்ட வந்து எல்லாம் இங்கே அவங்கவுங்க ஒரு இடம் இருக்குது, எல்லாம் அப்படியே பிடிச்சின்னு அகதிங்களா ஒத்துமையாக இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க. இந்த 12 வருஷமாக இந்த 12 வருஷமாக இங்கே நாங்கள் சுடுகாடு பகுதியில் அவ்வளோ ஒரு நாற்றத்தில் அந்த அந்த மனுஷங்களை எரிக்கிற அந்த புகை நாற்றத்தில் அவ்வளோ கஷ்டப்படுறோம். இங்கே சுற்றி அவ்வளோ அகதிங்க மாதிரி அங்கங்கே எங்களை வந்து குப்பையில் போட்டு வச்சு குப்பை தாங்க சுற்றி எங்களை இருக்குது. வீட்டை சுற்றி எங்களை குப்பை தான் இருக்குது. இப்போ தான் என்னமோ நாங்கள் பேட்டி கொடுத்ததுனால இப்போ மண்ணெல்லாம் கொஞ்சம் எடுக்கிறாங்க. சுற்றிற பசங்க எல்லாம் கெஞ்சா அடிச்சுன்னு இருப்பாங்க. ஆமாம், வாழ்வாதாரத்தை என்ன மட்டும் தண்டுவானுங்க. நான் அதெல்லாம் பொறுத்துக்க மாட்டேன். ஆனால் மேலே ஏறி வருவேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எங்கள் இடத்துலேருந்து போய் ஜெயிச்சோம் நிறைய பேர் இருப்பான். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பாருங்கள், இங்கேருந்து போயிட்டு
கோல்டு மெடல் அடிக்கிறது கூட எங்கள் கையில் தகுதிக்குது, எதுவுமே அடிக்க முடியல. ஏன்னா எங்களை அங்கீகாரம் கிடைக்கல. அங்கீகாரம் எங்கம்மா எங்களுக்கு கொடுக்குறாங்க? எல்லாருமே இங்கே எல்லாமே தொழிலில் எல்லாமே கெட்டிக்காரங்க தான்மா. எங்களை மட்டம் தட்டுறாங்க, வேலைக்கு போனாலும் மட்டம் தட்டுறாங்க. நீ இந்த ஸ்லம் போர்ட்லேருந்து வந்து இந்த ஏரியா ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு போயிட்டு இந்த வீட்டில் தானே ஆகுறேன்னா, ஐயோ நீ அப்படியே ஓரமாக ஒதுக்கு அப்படின்றாங்க. பீச் ரயில்வே ஸ்டேஷன் ஆஃபீஸாண்ட போனோம், நின்னோம், மனு குத்தா வச்சுங்க, காது கொடி இருக்கு, எங்கள் மனுவை காது கொடி இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் ஆமா. அதிகாரிகள். நாங்கள்னா மனுஷன் இல்லையா? நாங்கள் ஒரு குடும்பம் இல்லையா? நாங்கள் ஒரு ஃபேமிலி இல்லையா? ஆதார் கார்டு வேணுமா? ஆதார் கார்டு வச்சிருக்கிறோம். என்ன வேணும்? ப்ரூஃப், பேங்க் புக், கேஸ் பில்லா எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம். நாங்க எங்களை எப்படி அகதிங்க சொல்லலாம்? எங்களுக்கு எப்படி வீடு இல்லைன்னு சொல்லலாம்? நாங்க இனிமே இங்க இருக்க மாட்டோம். எங்களுக்கு வீடுலாம் சரி பண்ணது காசு கிடையாது. இனி வெள்ளம் வந்துச்சுன்னா எங்களால் தாங்க முடியாது. இந்த மார்ச் மாசத்துக்குள்ள எங்களுக்கு வீடு கொடுங்க. கொடுத்து அமிச்சிங்கன்னா விட்டுருவோம், இல்லைன்னா நாங்க போராட்டம் பண்ணினே இருப்போம். நல்லாதான் இருந்தாங்க. அந்த புகை ஸ்மெல்லு ஏற ஏற அதே மாதிரி வயசு பசங்க அந்த கூட் செட் உள்ள போக முடியல. ஒரே ஸ்மெல். அந்த பொறுக்கி பசங்க இருக்கானுங்க பாரு, சுத்தி சுத்தி அங்கே வரானுங்க. பாத்ரூம் போக முடியல, ஒரு நாப்பிங் மாத்த முடியல. என்ன பண்றது, எப்படி பண்றது, ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃப்ரீயா இருக்க முடியல எங்களால. இன்னும் யாரு வருவா ஏது வருவா, உக்காஞ்சி போக முடியல. ஒரு பாத்ரூம் அர்ஜென்ட்டுக்கு போக முடியல. எதுனா ஒன்னா கொசு கடிக்குது. ஃபுல்லா அந்த ஸ்மெல், அந்த கஞ்சா அடிக்கிறானுங்க பாரு, ஃபுல்லா அந்த ஸ்மெல் வருது. ஃபுல்லா இப்படி ஏதாவது கத்தியது சுத்தின்னு பசங்க எவ்வளோ பசங்க மேயுதுங்க ஃபுல்லா. அப்படி எங்க அப்பா இப்ப எங்களை பார்த்துனுக்க, அவரு வேலைக்கு போனாதான் எங்களுக்கு சோறு, வேலைக்கு போனா சோறு இல்லை. ஃப்ரீயா ஒரு ரெஸ்ட் ரூம் போக முடியல. எப்படி நைட் டைம் அந்த அன் டைம் எல்லாம் எப்படி? ஆன் டைம்ல அப்ப கூட நாங்க போறோம், சுடுகாடு வருமா ஒரு பயத்துல. நாங்க என்ன பண்றது, யாருன்னா எதுனா ஒண்ணு வந்துருவாங்களோ அதெல்லாம் பயந்து நாங்க யாருன்னா கூட இட்டு இருந்தா போவோம். பெரியவங்கள நாங்களாம் போக மாட்டோம். ஒரு வயசு பசங்க போனா இப்படி அதுதான் இப்படிப்பட்ட ஊர். அந்த புகை ஸ்மெல்லு சுத்தமா முடியல. வயசானவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. பூச்சி ஏறும் போது சாப்பிடவே தோண மாட்டேங்குது. கண்ணு எதிர்க்க பாக்குறோமா, சாப்பிட தோண மாட்டேங்குது. என் பேர் திவ்யா. நாங்கள் 6 வருஷமாக இங்கே தான் இருக்கோம். எங்கள் அம்மா இருக்கும் போதுலேருந்து இங்கே தான் இருக்கோம். கல்யாணம் ஆகி நான் இங்கே தான் இருக்கேன். 2 பசங்க எனக்கு. 5 வயசு பாப்பா ஒருத்தி இருக்கா. இவ இப்போ தான் பிறந்திருக்கா. குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எங்கே பாரு ஃபுல்லாக பூச்சி தான். வீடு ஃபுல்லாக, அங்கே கொஞ்சம் எட்டி பாருங்கள், ஃபுல்லாக டஸ்ட்டு தான். குழந்தைய வச்சுட்டு இருக்கவே முடியல. நானே யாராவது வீட்டில் தெரிஞ்சவங்க வீட்டில் அந்த மாதிரி தான் போய் இருந்துட்டு வரேன். இப்போ என்னதான் பார்த்து வச்சுக்கிட்டாலும் கொசு நிறைய வந்துட்டே தான் இருக்கும். வலைலாம் போட்டு கூட வச்சுக்க முடியாது. அந்த பாப்பா வந்து அந்த பொண்ணத்தெல்லாம் எரிக்கிறப்ப அந்த சாம்பல்ல அந்த தூசி எல்லாம் ஆமாம், அந்த ஸ்மெல்லாம் சுவாச்சிட்டு தான் இருக்க முடியும். வேற என்ன பண்றது? பகலெல்லாம் நாங்கள் இங்கே தானே இருக்கோம். எல்லாத்தையும் மோந்துக்கிட்டு இங்கே தான் இருக்கோம். என் பேர் பவித்ரா. நாங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்கோம். இங்கே மழை பெஞ்சா கூட சரி ரொம்ப கஷ்டம். ஃபுல்லாக தண்ணி ரொம்ப, பொருள் எல்லாமே நாஸ்தி ஆகிடும். ஒரு பக்கம் பாப்பா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன கடிச்சதுன்னே தெரில. ஃபுல்லாக அந்த சைடு வீங்கி ஹாஸ்பிட்டலில் கூட போய் பார்த்தோன்னா கடிச்சுனே தெரில. உங்களுக்கு தெரியலையான்ட்டு எங்களை கேட்டாங்க. ஒரே என்ன பூச்சி கடிச்சு, அதே பூரா அது இதுன்னு எல்லாம் வீட்டுக்குள்ளேயே அசால்ட்டாக வந்து பாம்பும் ஒரு பக்கம். நீங்க பேசுங்க, உங்க கஷ்டங்களை வெளியே சொல்லுங்க. இப்ப பிரெக்னெண்டா இருக்கீங்க, என்ன மாதிரியான இந்த தூசி எல்லாம் வருது இல்லையா பிள்ளைங்களை எரிக்கிறப்ப, அந்த லாரி போகுது, அதெல்லாம் எந்த மாதிரி எப்படி இருக்கு? புகை வருது, எங்களால இருக்க முடியல. இங்க என்ன பார்த்து நீங்க இருப்பானுங்க. எப்படி அதை சமாளிக்கிறீங்க? இப்போ அன் டைம்ல திடீர்னு வந்துச்சுன்னா என்ன மாதிரிலாம் அது அன் டைம்ல பூச்சி வருதுன்றாங்க, பாம்பு வருதுன்றாங்க, வருது, இது வருதுதான். நாங்க என்ன பண்ண முடியும்? இந்த இதாகணும். இங்க குழந்தைங்க விளையாடின்னு இருக்கோம். விளையாடுங்கிற குழந்தைங்க பக்கத்துலேயே இருக்கும், தெரியாது. நாங்கள் உள்ள வேலைகளை செஞ்சு நிற்கும் போது குழந்தைங்களை இப்படிதான் வெளியே விட்டுட்டு போயிடுவோம். பக்கத்துலேயே பாம்புக்கு போனக்கூடாது, குழந்தைங்களுக்கு தெரியும். நாங்களா பார்த்து தூக்குனாதான் உண்டு. அந்த மாதிரி விளையாடிக்கும் போது பின்னாடி லாரி போதில்ல, குழந்தைங்க ஓடிடும். இதையும் நாங்கள் பார்க்கணும். வீட்டில் இருக்கிற வேலையை பார்ப்போம். இந்த லாரிங்களாலே பயமா இருக்கும். குழந்தைங்களை விடுறதுக்கு தெரியாது. வண்டி வரசால திடீர்னு ஓடிடுங்க. சம்பாதிக்குது, அண்ணனுக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குது. இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு புருஷன் இல்லைங்க. முதல்ல இங்கே இருக்கிற எல்லாருக்கும் முதல்ல புருஷன் இல்லை. பாதி பேருக்கு புருஷன் இறந்துட்டாங்க, பாதி பேர் புருஷன் விட்டு போயிட்டாரு, கொஞ்சம் பேருக்கு புருஷன் இருக்கிறாங்க. இதை கூட எங்களை எவ்வளோ கேவலமாக பேசினாங்க. சண்டை போட போனால் போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் வீட்டுக்கார் பேர் என்ன, ரேஷன் கார்டில் என்ன பேர், உங்கள் வீட்டுக்கார் யார், எப்படி பண்ண, இதெல்லாம் கேட்டு சரி நாங்கள் மனு கொடுக்க போயிட்டோங்க. எங்களை கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. இத்தனை பேர் வாங்க போயிட்டு ஹைகோர்ட்டில் நாங்கள் வந்து கேஸ் கொடுத்தனால கூப்பிட்டு வச்சு பேசினா, யாராருக்கெல்லாம் புருஷன் இல்லை, ஏன் புருஷன் போயிட்டாரு, இதை எடுத்து நாங்கள் பாவம் கொடுக்க போனால் இங்கே கேவலம், அங்கே கேவலப்படுத்துது. 2018 19 20 22 அக்லான்மெண்ட் பேப்பர் வந்து நாங்கள் முதலமைச்சர் ஐயா பிரிவில் போய் அவர் ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் மனு கொடுத்த அந்த அக்லான் பேப்பர் முதல் கொண்டு வச்சுன்னு இருக்கிறோம். என்னென்ன கேஸ் கொடுத்தோம், எங்கே மனு கொடுத்தோம், என்ன பண்ணோன்ற வீடியோ, ஆதார், போட்டோ மூலியமாக எழுத்துப்பூர்வமாக அக்லான்மெண்ட் அடித்த ஒரு பேப்பர் நிமித்தம் எல்லாம் வச்சுன்னு இருக்கிறோம். கவர்மெண்ட்டு எங்களுக்கு இலவசமாக கொடுக்குற வீடை இவங்க யார் தடுக்கிறது? அதிகாரி ஐயாலாம் சொல்லிட்டாங்க கொடுக்கலான்னு.
இவங்க யார் எங்கள் வீடெல்லாம் விற்று என்னோ பண்ணுறாங்க என்ன தெரியல. நாங்கள் கேஸு மட்டும் போடலண்ணா இந்நேரம் நாங்கள் மண்ணுக்குள்ளே போய் புதஞ்சி அகதிகளாக இங்கே இருந்து செத்துட்ருப்போம். நாங்கள் கேஸு போட்டதுனால இப்போ கொஞ்சம் கூட நாங்கள் இது பண்ணுறோம். ஒன்று நாங்கள் கும்பிட்ற கடவுள், ரெண்டாவது நாங்கள் கேஸு போட்டு நாங்கள் இங்கே நிற்கிறோம். எங்களுக்கு மறுபடியும் நாங்கள் சொல்கிற வாழ்வாதாரமாக இருக்கிற இடம் இந்த இடம். இந்த இடத்த சுற்றி இருக்கிற இடத்துல எங்களுக்கு ஏதாவது இடத்துல ஒரு வீடு கொடுத்து எங்களை உட்கார வைங்க, எங்களை உட்கார வைங்க. இல்லையா இந்த இடத்த சீர்படுத்தி இந்த இடத்தையும் நல்ல முறையாக கட்டி எங்களுக்கு கொடுங்க. எங்களுக்கு வாழ்வாதார இடம் தான் வேணும். நாங்கள் வாழணும். வாழத்துக்கு இந்த 215 குடும்பத்தில் 190 குடும்பமும் உங்களை வாழ்த்தோம். தயவு செய்து எங்களுக்கு நீங்கள் நல்லதை செய்யுங்க.